இதழியல் துறையில் பணி வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு. இன்னும் ஒரு தமிழ் நாளிதழ் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறத வழக்கமாக்கி ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. இந்த நாய் மனிதனை கடித்தால் அது செய்தி இல்லை, மனிதன் நாயை கடித்தால் அது செய்தி. இதழியல் துறையில் பணி வாய்ப்புகள் என்ற பொருண்மையில் 12வது நாள் பயிலரங்கம் இனிதே தொடங்குகிறது. முதலாவது அமர்வின் சிறப்பு விருந்தினை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். 38 ஆண்டுகள் பல்வேறு முன்னணி பத்திரிகையில் முக்கிய பொறுப்புகளில் பணியாற்றியவர். குழந்தைகளுக்காக ஃப்ளைட் நம்பர் IC 814 என்ற நாவலையும், புனைவின் நிழல், சுகுணாவின் காலை பொழுது, அப்சரஸ் என்று 3 சிறுகதை தொகுப்பையும் எழுதியவர். தரமான செய்திகளை கொண்டு தமிழகமெங்கும் வென்று 9 லட்சம் பிரதிகளுக்கு மேல் நாள்தோறும் விற்பனையாகும் தினகரன் நாளிதழின் முதன்மை ஆசிரியர் எஸ். மனோஜ் அவர்களை செய்தியும் செம்மையாக்கமும் என்ற பொருண்மையில் உரையாற்ற அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு இளங்காலையில் ஓர் அமர்வு காலை 10 மணிக்கு தொடங்கியிருக்கு. பெரும்பாலோருக்கு இந்த காலத்தில் இது ஒரு அதிகாலை அப்படி தான் இருக்கும். இது வேற அச்சு ஊடகம் தொடர்பான இதழியல் பற்றின பேச்சு. தலைப்பு வேற பயங்கரம், செய்தியும் செம்மையாக்கமும். இந்த பின்னணியில் ஆள் வருவீங்களான்னு எனக்கு தயக்கம். கூட்டமே இருக்காதுன்னு தான் நினச்சேன். பரவாயில்ல, இந்த இளங்காலையிலையும் இவ்வளோ ஒரு 20-30 பேர் வந்திருக்கீங்க. ஆனால் தொடக்கம் 10 தானே, நான் 9 மணிக்கே வந்து உட்காந்துருக்கேன். இது இப்போ வந்திருக்கேன்னா அதோட காரணம், இதுக்கு அர்த்தம் என்ன? உங்களுக்கு இதழியல் மேலே ஆர்வம், ஒரு செய்தியாளராக ஆகியே தீரணும்னு ஆர்வத்தோடு பலர் வந்திருக்கிற மாதிரி நான் அதை எடுத்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் இப்போ வந்ததே நீங்கள் செய்தியாளர் ஆகிட்டீங்க அப்படின்னு தான் இருக்குது. இதில் ஜேர்னலிசம் படித்த யாராவது இருக்கீங்களா? ஒன்று அவருக்கு ஓகே. ஜேர்னலிசம் படித்தாலும் சரி, படிக்கலைனாலும் சரி, எந்த படிப்பு படித்தாலும் பத்திரிகை துறைக்கு வரலாம், அதில் தடையே இல்லை. இப்போ இதழியல் பணி வாய்ப்பு என்கிறது தான் பொது தலைப்பு. அப்புறம் நாங்கள் 4 பேர் அதில் துறை சார்ந்து தனித்தனியாக பேசுகிறோம். ஒரு இது நான் செய்தியும் செம்மையாக்கலும் பற்றி பேசுகிறேன், அதை பின்னாடி பார்த்துக்குறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மெயினுக்கு வரலாம். இதழியல் துறையில் பணி வாய்ப்புகள் இருக்கா? இருக்குது. எவ்வளோ? ரொம்பவே. ஆனால் என்ன பிரச்சனை? அதுக்கான ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு செய்தியை, அதாவது தமிழில் ஒரு செய்தியை கோர்வையாக தடங்கலின்றி பிழை இல்லாமல் எழுதுறதுக்கான ஆள் கிடைக்கிறதுக்கான, அது பத்திரிகைக்கு மட்டும் இல்லை, பத்திரிகை மனுஷபத்திரனை கேட்டால் தெரியும், பதிப்புத்துறையிலையும் எல்லாத்துலேயுமே இப்போ அந்த மாதிரி ஆள் கிடைக்கிறதுக்கு தடுமாற்றமான சூழ்நிலை இருக்குது. அதனால் அந்த இடம் காலியாக இருக்குது. இது நீங்கள் ஈஸியாக நிரப்ப முடியும், ரொம்ப ஈஸியாக நிரப்பிடலாம். ஏன்னா நீங்கள் ஒரு எழுத்தான ஆர்வம் உள்ள ஆள்களாக தான் இருக்கும். ஒரு எழுத்துன்றது ஒரு ஆர்ட் ஃபார்ம், கலை. அது உங்களுக்கு கைவரப்பெற்ற ஆள்களாக இருப்பீங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் ஈஸியாக. அந்த ஒரு கோர்வையான நடை இருந்தாலே போதும், நீங்கள் பத்திரிகை துறையை தாராளமாக பணி வாய்ப்புகள் உங்களை நெருங்கி வரும். இப்போ இந்த திறனை எப்படி வளர்த்துக்கிறது? அதுவும் ரொம்ப ஈஸி, ரொம்ப எளிது. அது கஷ்டப்படவே வேணாம். என்ன செய்யணும்? தினம் ஒரு நோட் பண்ணிக்கங்க, தினம் ஒரு தமிழ் நாளிதழ் ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறத வழக்கமாக்கி ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. அது நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா ஒரு பல மாற்றங்கள் உண்டு பண்ணும். அதாவது நீங்கள் அது படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு ஒரு விதமும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ் காலம், சினிமா, இதோட மட்டும் நின்றாதீங்க. அதை படிக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் படிக்கணும். எப்படி? முதல் பக்கம் 1ல் இருந்து, முதல் பக்கத்தில் இருந்து கடைசி பக்கம் வரை ஒரு செய்தி விடாமல் படிங்க.
இதை ஒரு டாஸ்க்காகவே எடுத்துக்கோங்க. தொடர்ந்து படிக்கிறத ஒரு வழக்கமாகவும், பத்திரிகையை நாளிதழ் வாசிக்கிறத ஒரு வழக்கமாகவே கொண்டீங்கன்னா, நீங்கள் அதை படிக்க படிக்க உங்களை அறியாமையே உங்களுக்கு கூட செய்தியின் தன்மை, செய்தி எப்படி போடுறாங்க, செய்தி எந்த வடிவத்தில் வருது, தலைப்பை எப்படி போடுறாங்க, ஒரு செய்தியின் முன்கதை எப்படி வருது, அதோட ஃபாலோ அப் எப்படி வருது, ஒவ்வொரு போர் செய்திகளுக்கு, விளையாட்டு செய்திகளுக்கான கலைச்சொற்கள் எப்படி, அதை எப்படி கொண்டு வர்றாங்க, அதில் என்னென்ன மாற்றம் இருக்குது, ஒவ்வொரு பத்திரிகைக்குமான நடையில் என்ன வித்தியாசம் இருக்குது, எப்படி மொழி இதாகுது, அதில் ஆளுமையாகுது, சின்னதாக இருக்குது, பெருசாக இருக்குது, எவ்வளோ செய்தியோட டென்ஸு, இது எல்லாமே தெரிஞ்சிடும். யாருமே கற்றுத்தர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்களே ஆசான். நீங்கள் படித்து எப்படியே வந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு மாற்றம் வரும். இதை உண்மையிலே நீங்கள் ஒரு டாஸ்க் மாதிரியே செஞ்சு பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். நீங்களே அந்த இவ்வளவு பரபரப்பான பத்திரிகை உலகில் கற்றுத்தர்றதுக்கு யாருமே ஆட்கள் இல்லை, அது பண்ண மாட்டாங்க. நீங்களே கற்றுக்கிற வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா மனுஷபுத்திரனை எடுத்துக்கோங்க. அவரை நான் ஒரு 20-30 ஆண்டுகளாக தெரியும். கவிஞராக தான். அடுத்து அவர் ஒரு இலக்கிய பத்திரிகையின் ஆசிரியராகிறார், அரசியல் பத்திரிகையின் ஆசிரியராகிறார். அடுத்து எப்படி தொலைக்காட்சி விவாதங்களில் இதாகிறாரு, அதில் அனல் பறக்குது, இப்போ தவிர்க்க முடியாத சக்தியாக இருக்கார். அடுத்து என்ன, ஏஐயில் இருந்து கவிதை பரிமாற்றி என்னென்னமோ, அடுத்து எந்தெந்த புது தொழில்நுட்பம் வந்தாலும் அதை அரவணைச்சிட்டு அதில் போகிறாரு. இதுக்கு யாராவது அவருக்கு குரு இருக்கா? இல்லை. பேஷன் அதை அப்படியே தொடர்ந்து செய்கிறதுனால தான் அவரை ஒரு வாழும் எடுத்துக்காட்டான்னு நீங்கள் எடுத்துக்கங்க. இதுதான் இது ஒரு ஆசான் தனியாக கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கவே வேணாம். நீங்கள் இதே உங்களையே நீங்கள் ஒரு தொடர்ந்து படித்த ஒரு பயிற்சியின் மூலம், தொடர் பயிற்சியின் மூலம் உங்களுக்கு அது சாத்தியப்படும். இதை நீ எது செய்தி, இது ஒரு பெரிய அதுக்கு பொதுவாக ஒரு தேர் இஸ் நோ கிராமர்னுவாங்க, ஒரு இலக்கணம், பொதுவான இலக்கணம் கிடையாது. ஆனால் ஒரு அடிப்படை இருக்குது. இப்போ ரொம்ப பேர் நீங்கள் இந்த ஜேர்னலிசம் படித்தா அவங்களுக்கு கூட சொல்லுவாங்க, ஒரு கிளிஷேவே இருக்குது. எது செய்தி அப்படின்னா, இந்த நாய் மனிதனை கடித்தால் அது செய்தி இல்லை, மனிதன் நாயை கடித்தால் அது செய்தி. ஏன்னா ஒரு வினோதமான ஒரு நிகழ்வு ஈர்க்கும் ரொம்ப பேரை, அது செய்தி ஆகுதுன்னு. இது ஒரு உண்மை தான். ஆனால் இது முற்று முதலான உண்மையா இந்த நவீன சொல்ல இல்லை. ஏன்னா நாய் மனிதனை கடிக்கிறது தான் இப்போ பெரிய செய்தி. ஏன்னா நாடெங்கும் தெருநாய்களின் தொல்லை அப்படி இருக்குது. இப்போது தெருநாய்களின் தொல்லை லட்சக்கணக்கான பல்கி பெருகினதுனால அதை கட்டுப்படுத்துறதுக்காக அரசு தனியாக ஒரு மீட்டிங் போட வேண்டியிருக்கு. ஒரு இனக்கட்டுப்பாட்டு மையங்கள் அப்படி இப்படின்னு பல இதாக இருக்குது. இப்போது நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட 3 மடங்கு அதிகமாக தெருநாய் தொல்லை. இது ரொம்ப பேர் கட்டிப்பட்டாங்க, செத்தும் பல பேர் போயிருக்காங்க. அப்போ நடிகர் மோகன்லால் ஒரு கருத்து சொன்னார், அவர் பிளாகில் எழுதினார். மனுஷனை காப்பாற்றணும்னா தெருநாயை கொள்றதெல்லாம் தப்பே இல்லைடா அப்படின்னாரு. இது பெரிய பயங்கரமாக பற்றிக்கிச்சு. ப்ளூ கிராஸ் இந்த மாதிரி விலங்கின ஆர்வலர்கள் எல்லாம் அடப்பாவி இப்படி சொல்லலாமா அப்படி இப்படின்னு அது அவருக்கு ஏகப்பட்ட கண்டனம். இங்கே கூட நம்ம தெருநாய்களுக்கு சோறு போட்டு வளர்க்குறவங்கள பற்றி இவங்களால தான் இவ்வளவு பிரச்சனையே வந்தது. தெருநாய்க்கு ஆளை பாதிக்கப்படுறவங்கள இந்த சோறு போடுற ஆள்க நஷ்ட ஈடு கொடுக்க வைக்கணும்னெல்லாம் சர்ச்சையாச்சு, அது பெரிய விவாதமாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு நாய் மனிதனை கடிப்பது செய்தி இல்லையா? எவ்வளோ பெரிய செய்தி, எவ்வளோ பெரிய கோணம், எவ்வளோ பரிமாணம், எவ்வளோ சர்ச்சைகள், எவ்வளோ அடர்த்தி. அதனால் எதையுமே ஒரு 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 சேயிங்ஸ் அதில் வச்சே நம்ம எடை போட முடியாது. எது செய்தின்னு இப்போ கோடிட்டு காட்டவே முடியாது. எதுவும் செய்தி இந்த காலத்தில், எதுவும் செய்தி. ஆனால் அந்த எதுவும்ல எது தேர்ந்தெடுத்த செய்தின்னு பொறுக்கி எடுக்கிறது பாருங்கள், அது ஒரு முக்கியமான. அடுத்து பேச போகிற திரு நக்கீரன் கோபால் அது செய்தி தேர்வு அப்படின்றத பற்றியெல்லாம் தான் விரிவாக பேசுவார். இதுதான் நம்ம ஒன்று, அந்தது ஒன்று. வேறு அதுலேயே இப்போது செய்தியை தெரிந்து கொள்கிற விதத்தை பார்த்துட்டோம். ஆனால் செய்தியை எப்படி கொடுப்பது, செய்தியை எப்படி தர்றது, எழுதுறது அப்படின்றதுல ஒரு தடம், புதுசாக வர்ற நிருபர்கள் இவங்களுக்கு ஒரு தடங்கள், ஒரு தடை, ஒரு பதற்றம் இருக்கும்.
இப்போ உதாரணமாக இப்போ உங்களையெல்லாம் நான் வந்து ஒரு டீ கடையில் உட்காந்து பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க, தடை இல்லாமல் பேசிக்கிட்டு இருப்போம். உலகத்தில் உள்ள அத்தனை விஷயம் நீங்களும் பேசுவீங்க, நானும் பேசுவாங்க, எந்த தடையுமே இருக்காது, அற்புதமாக பேசுவோம். ஆனால் இதே போன்ற ஒரு மேடை, ஒரு போடியம், ஒரு மைக்கு இப்படின்னு வந்தோன்னா அந்த தடுமாற்றம், அது வந்து என்ன சொல்ல போகிறேன் என்றால் அப்படின்னு நல்லா ஆயிரும். இந்த தன்மை தான் புதிதாக வர்ற நிருபர்களுக்கும் இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு விஷயம், ஒரு நிகழ்வை எடுத்துக்குவோமே, என்ன இப்போது டி நகரில் ஒரு பெரிய ஜவுளி கடையில் தீ விபத்து ஏற்படுது, பயங்கர தீ விபத்து. அதை அவர் அப்படியே பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு எங்ககிட்ட. சொல்லுவோம், ஐயோ பயங்கர ஊன்றா அப்படி சொல்லும்போது காட்சியே விரியும், அவ்வளோ லைவாக இருக்கும். அருமையாக அப்படியே எழுதிட்டு வா அப்படின்னு வந்தால் பாருவோம், போய் கம்ப்யூட்டரில் உட்காருவார். உட்காந்தோன்னா இதே போடியம், மைக்கு, இந்த தான். அவர் முன்னாடி ஒரு தமிழாசிரியர் பெரம்போடு நிற்கிற மாதிரி அவருக்கு பிரமையாயிரும். அப்போ வந்து தடுமாற்றம் ஆயிரும், அந்த தீயானது அது பரவுதலாக அப்படின்னெல்லாம் ஆயிரும். இந்த தடுமாற்றத்தை தூக்கி எறியணும். நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை அப்படியே எழுத வேண்டியது தான். அதில் ஒரு பேச்சு வழக்கிற்குள்ள சின்ன சின்ன கொச்சை சொற்களை நீக்கிட்டு தகுந்த சொற்களை போட்டிங்கன்னா நியூஸ் ரெடி, அவ்வளோதான். இதில் பெரிய கம்பசூத்திரம் இல்லை, அவ்வளோதான். இதுதான் செய்தி அமைக்கிறது. இது செம்மையாக்குறதெல்லாம் பற்றி ஒரு பெரிய விஷயம் இல்லை. அது வந்து ஒரு உள்ளே வந்த பிறகு நீங்கள் உள்ளே வந்துருங்க, அதே உங்களுக்கு கற்றுக் கொடுத்துரும். இப்போது இதே மாதிரி ஒவ்வொரு செய்தியையும் எப்படி அணுகிறது, அழகுபடுத்துறது, ஆழப்படுத்துறது எல்லாம் எழுத எழுத போக போக உங்களுக்கு பிடிபட்டுரும். நீங்கள் வந்து கோர்வையாக இது ஒரு செய்தியை தெளிவாக எந்த தடங்களே இருக்கா அப்படி படித்தா அப்படி ஒன்று தீ பற்ற வச்சா கர்றன்னு போகிற மாதிரி படிக்கணும், கடன் போகணும், செய்தி அப்படியே தெரியணும். ஏன்னா ஒரு ஃபில்மு எப்படி ஃபோட்டோவை விட ஓவியம் ஏன் சிறந்ததுன்றாங்க, ஃபோட்டோ அப்படி இருக்கிறது, அதை ஓவியத்தில் நம்ம வரைகிறோம். இப்போ காட்சிப்படுத்துகிறதா அப்படியே அதை விட அதை எழுத்தில் நம்ம கொண்டு வர்றோம் இருக்குல்ல, அதில் தான் திறன் இருக்குது. அந்த காட்சியை படிக்கிறவன் கண்ணுக்கு கொண்டு வரணும், அதுதான் மிகப்பெரிய திறன். அந்த திறன், எழுத்துக்கலை இதெல்லாம் உங்களுக்கு இயல்பிலே இருக்கிறதுனால கூடுதலாக நீங்கள் இந்த பயிற்சி மூலம் அதை பல்கி பெருக்க முடியும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னா, இந்த பிரிண்ட் மீடியாவுக்கு எதிர்காலம் இருக்கா? இந்த ரியல் டைம் நியூஸ் அலையெல்லாம் வந்திருக்கிற நேரத்தில் அச்சு ஊடகம் எல்லாம் தாக்கு பிடிக்குமா அப்படியெல்லாம் கேள்வி வருது. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலையே பட வேணாம். நீங்கள் ஒரு தக்க செய்தியாளராக, தக்க நிருபனராக, தக்க பத்திரிகையாளராக உங்களை வளர்த்து கொண்டா எந்த வகை ஊடகமும் உங்களைத்தான் தேடி வரும். எல்லாத்துக்கும் நீங்கள் அடாப்ட் ஆக முடியும். அது தவிர பிரிண்ட் மீடியாவுக்கு உள்ள மவுத்துன்றது சாதாரணமானது இல்லை. எல்லாத்தையும் இப்போ வந்து இந்த பரபரப்பானதில் நியூஸ், இந்த டிவி இதில் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, அப்டேட் இந்த ஃப்ளாஷில் ஃபேக் நியூஸ் எல்லாம் நிறைய வந்துடுது, பார்க்குறோம். அது அந்த பரபரப்பில் ஏதாவது கொடுக்கணும்னு இப்போ இந்த என்டிடிவி இதில் ஒரு சொல்கிற போர்க்காட்சிகளில் இவ்வளவு இது அப்டேட் நிமிஷத்துக்கு கொடுனா நான் எதையாவது தான் சொல்லுவேன், அது ஃபேக் நியூஸாக தான் ஆகுன்றான் அப்படின்னு ஒரு கம்பேரிட்டே சொல்கிறாரு. இந்த பரபரப்பு இந்த பிரிண்ட் மீடியாவில் அதாவது அவசியமற்ற பரபரப்பு இருக்கு இல்லையா, அர்த்தபூர்வமற்ற பரபரப்பு இங்கே கிடையாது. ஆனால் இங்கே பரபரப்பு இருக்குது, டெட்லைன் இருக்குது. நீங்கள் அதுக்கெல்லாம் அந்த ஆனால் ஒவ்வொரு நீங்கள் செய்கிறதெல்லாம் டாக்குமெண்ட்டு ஒரு பேப்பரில் வர்றது எந்த தவறும் இல்லாமல், சட்ட பிரச்சனை இல்லாமல் வர்றதுக்குரிய அத்தனை இது. ஏன்னா இதுதான் பெரிய சான்றாக நீதிமன்றத்தில் எல்லாம் இதுதான் சான்றாக எடுத்து பண்ணு. அப்போ அவ்வளோ பெரிய பொறுப்பு பிரிண்ட் அச்சு ஊடகத்துக்கான பத்திரிகை இதில் இருக்குது. அவ்வளோ அதனால் நீங்கள் ஒரு நிதானமாக அந்த பரபரப்போட, அந்த பரபரப்புனா அவசியமற்ற பரபரப்பில் இல்லாமல் ஒரு பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இதில் இருக்குது. அவ்வளோதான். இந்த இதில் நீங்கள் அதனால் பிரிண்ட் மீடியாவை பற்றி அதை பற்றி நீங்கள் இப்போ கவலையே பட வேணாம். உங்களுக்கு இதில் பெரிய வாய்ப்புகள் இருக்குன்னு இதிலிருந்து நீங்கள் தொடங்கினா மனுஷபுத்திரம் மாதிரி அதே தான். இந்த அச்சு ஊடகங்களில் இருந்து பணியாற்றின பல பேர் தான் இப்போ எலக்ட்ரானிக் மீடியாலையும் பல இதுலேயும் பரிணமிக்கிறாங்க. அவங்களுக்குனால அந்த பேஸ், ஒரு அடிப்படை இங்கேருந்து தான் கிடைக்கிது. அதனால் இதுதான் உங்களுக்கு ஒரு முதன்மையான இடம். அது ஒரு முக்கியத்துவத்தை உணர்ந்து நீங்கள் இதிலேயே முதல்ல சேர்ந்து உங்களை மெருகேற்றுக்கொள்ளலாம். அடுத்து இந்த ஆங்கிலத்தில் இருந்து செய்தியை
தமிழில் மொழிபெயர்க்கிறத நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கு ஒரு தனி அமர்வு கூட பண்ணுங்க அடுத்ததில். ஏன்னா அது ஒரு முக்கியமானது. இப்போது நீங்கள் ஒரு நாளிதழில் தேர்வுக்கு போனீங்கன்னாலும் உங்களோட இந்த டிரான்ஸ்லேஷன் பவர், அந்த திறனை தான் எடை போடுறாங்க. உங்களுக்கு அதைத்தான் ஒரு ஏஜென்சி டேக்கை கொடுத்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் செய்தியெல்லாம் சரியாக ஒரு 3 காலம் 2 காலம் சிங்கிள் காலம் இது பண்ணுறீங்கன்னா உடனே எடுத்துக்கிடுவாங்க. அதனால் அந்த திறனை வளர்த்துக்கிறதுல நீங்கள் தனி கவனம் செலுத்துங்க. உங்கள் பணி வாய்ப்புகளுக்கு அது ரொம்ப முக்கியம், ஒரு டிரான்ஸ்லேஷன் இது. இனி நம்ம இப்போ இதுக்கு வருவோம். எடிட்டிங் எனப்படுகிற செய்தியை செம்மையாக்கிற விதம் பற்றி பார்க்கலாம். அதை ஒரு குறிப்பாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அதை ஒரு குறிப்பு கூட எடுத்துக்கலாம். ஒரு அது டெக்னிக்கல் தான் இது. அது நீங்கள் உள்ள இந்த மேக்சிமம் இது தான். இதில் நீங்கள் ஒரு செய்தியை ஒழுங்காக அவ்வளவு என்ன தெளிவு இருக்கு இல்லையா, அந்த தெளிவாக எழுத தெரிந்து அவ்வளவு போதும். இப்போது அதை படிக்கிறப்ப, காலையில் வீட்டு வாசலில் வந்து விழும் செய்தித்தாளை புரட்டி பார்க்கும்போது உள்ளூர் விஷயங்கள் முதல் உலக விஷயங்கள் வரை உட்பொதிந்த தகவல் களஞ்சியமாக விரியும். இப்போ வாட்ஸ்அப், எக்ஸ், இன்ஸ்டா என மொபைலிலேயே உலக விஷயங்களில் வலம் வரும் இந்த காலகட்டத்திலும் செய்தித்தாள் மட்டுமே நம்பகத்தன்மை வாய்ந்த ஆவண பெட்டகம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு செய்தித்தாள்களில் வெளியாகும் செய்திகள் தான் கோர்ட் வரை ஆதாரமாக சமர்ப்பிக்க பயன்படுகின்றன. உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள், இந்திய மற்றும் உலக அளவிலான முக்கிய செய்திகள், விளையாட்டு, வணிகச் செய்திகள் என ஒவ்வொரு பக்கமும் ஒரு முகமாக விவரங்களை எடுத்துரைக்கின்றன. இப்படி தகவல் களஞ்சியமாக திகழும் செய்தித்தாளில் இடம்பெறும் செய்திகளை செம்மையாகவும் சிறப்பாகவும் ஆக்குவது ஆசிரியர் குழுவின் பொறுப்பு. எடிட்டோரியல் டீம் இருக்கும், அவங்க தான் அந்த இதை செழுமையாக்குறது. தமிழ்நாடு செய்திகள் அப்போ முக்கியமாக டெல்லி எங்கெங்கே நிருபர்கள் இருக்குன்னா அது நிருபர்கள் அவர்கள் மூலமாக செய்திகள் பெறப்படும். பிற மாநில உலக செய்திகளெல்லாம் செய்தி நிறுவன ஏஜென்சிகள், யுஎன்ஐ, பிடிஐ, ஏஎன்ஐ அது மாதிரி ஏஜென்சியிலேருந்து வர்றதை அப்படி கிடைக்கும், அதிலிருந்து பெறுவோம். ஒவ்வொன்றையும் வாசகர்களுக்கு புரியும் வகையில் செம்மைப்படுத்த வேண்டும். அப்போது தான் நாளிதழில் செய்தி நடை மிகச் சிறப்பானதாக இருக்கும். செய்திகளை செம்மைப்படுத்துவது தான் எடிட்டிங்கின் முக்கிய நோக்கம். தேவையற்ற வார்த்தைகளை நீக்கிடணும். செய்தியின் வடிவமைப்பை சில சமயம் மாற்ற வேண்டியிருக்கும், மொத்தமாகவே டோட்டலாகவே மாற்ற வேண்டியிருக்கும். வார்த்தை மாறிவிட்டால் அர்த்தமே மாறிவிடும். அந்த அளவுக்கு மிக நுட்பமாக செய்தியை அதெல்லாம் பார்த்து தான் செதுக்கணும். அதாவது when it doubt cut it outன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஒரு செய்தியை எடிட் செய்கிறப்ப தகவலின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தாவிட்டால் அதனை நீக்கிடுறது ரொம்ப நல்லது. செய்தியை எடிட்டிங் செய்யும்போது அதன் சாராம்சத்தை படித்த மாத்திரத்திலே புரிய செய்ய வேண்டும். எடிட்டிங் செய்வதில் ஒரு பரம ரகசியம் இருக்கிறது. அது என்னென்னா, நாம் செய்திகளை எழுத்தாளராக எழுதக்கூடாது, ஒரு வாசகனாக எழுதணும். அந்த முனையில் இருக்கிற வாசகன் அதை எப்படி உள்வாங்கிறான் அப்படின்னு பார்த்துட்டு அந்த ரகத்தில் தான் எழுதணும் செய்தியை. அப்போ தான் அவர்களுக்கு புரியும் வகையில் அதனை செம்மையாக எளிமையாக வழங்க முடியும். ஒரு சார்புடையதாக செய்தியை தரக்கூடாது. தராசுக்கோள் போல் நடுநிலை தவறாமல் செய்திகளை வழங்க வேண்டும். ஒவ்வொரு செய்தியும் எடிட் செய்யும்போது இந்த கோணத்தில் அணுக வேண்டும். செய்தியை வண்ணமயமாக்குவதும் எடிட்டிங் தான். செய்தியில் உண்மைத்தன்மை மாறாத அளவுக்கு சுவாரஸ்யமாக வாசகர்கள் படிக்கும் வகையில் செய்தியினை ஆக்க வேண்டும். ஒரு செய்தித்தாள் வெற்று தாளாக இல்லாமல், நியூஸ் பேப்பர்ன்றது வெறும் பேப்பராக இருக்காது, நியூஸு அவ்வளோ தரமான செய்திகள் நிரம்பியதாக இருப்பதற்கு இந்த எடிட்டோரியல், இந்த செம்மையாக்குறாங்களா ஆசிரியர் குழு, அவங்களோட எடிட்டிங் பங்களிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. முன்னெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு கூடுதல் தகவலை சேர்க்கிறதுக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அந்த நாளெலாம் அப்போ இருந்தே வந்திருக்கு. இப்போ அப்படி இல்லை. நிறைய சோஷியல் மீடியாவில் இருந்த காலம் அவங்க எடிட்டிங்க்கு நல்லா கை கொடுக்குது. ஏன்னா அந்த ஏஐ, எக்ஸு, தொழில்நுட்பம், இன்ஸ்டாகிராமு இதெல்லாம் பெரிதும் உதவுது. ஆனால் அதுலேயும் பார்க்கணும், அதில் ஃபேக் நியூஸ் இதெல்லாம் வர்றதை எப்படி கண்டுபிடிக்கணும். எக்ஸ், இன்ஸ்டாவில் பிரபலங்கள் அரசு துறையில் சார்பால் தகவல்கள் பகிரப்படுது.
எக்ஸ் தளத்தில் ப்ளூடிக் இதனை மேலும் உறுதி செய்ய உதவுகிறது. செய்தியின் உண்மைத்தன்மையை சோதிப்பதில் நவீன கால ஆதாரங்களாக இவை விளங்குகின்றன. இதுபோல் ஏஐ தொழில்நுட்பம் மூலம் எளிதாக தகவல்களை திரட்டவும் சரிபார்க்கவும் முடியும். எடிட்டிங் பணியை இது மிகவும் எளிதாக்குகிறது. மொத்தத்தில் செய்தியில் துல்லியம், சமநிலை, அது சுருக்கமாக ரொம்ப தெளிவு, கருத்து பரிமாணம், சுவாரஸ்யம் இதெல்லாம் அடக்குனதாக இருக்கணும் ஒரு செய்தி. இவை அனைத்துமே எடிட்டிங் செய்பவர்களின் முக்கிய பணி. அவ்வளோதான். இப்போ நான் கூறினது ஃபுல்லாக ஒரு ஸ்கெல்டன், ஒரு சட்டகம் தான். இதில் வந்து நீங்கள் சதை ரத்தம் சேர்ந்து உயிரூட்ட வேண்டியது உங்களோட பொறுப்பு தான். எதிர்கால செய்தியாளர்களாக ஆக போகிற உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஒரு சின்ன இது தான், ஒரு கோடிட்டு தான் காட்டியிருக்கேன். நன்றி, வணக்கம். என்ன அங்கேயே இருக்கணுமா? உபயோகம் செய்தி எழுதுறதில்ல, தலைப்புகள் வைக்கிறதோட செய்தியோட ஹெட்டிங் இருக்கு இல்லையா, ஹெட்லைன், அது இன்னைக்கு இருக்க ஹெட்லைன் என்னங்கிறத நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுவீங்க? ஏன்னா எல்லா பத்திரிகையிலையும் ஒரே ஹெட்லைன் வர்றது எப்போ தான் வரும். அப்போது உங்களுக்கான ஹெட்லைனை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணுறீங்க? இன்னொரு விஷயம் வந்து உள்ளே இருக்க செய்திகளுக்குமே கூட ஒரே செய்தி ஒரு பத்திரிகையில் வர்றப்போ நம்ம அதை படிக்கிறோம், இன்னொரு பத்திரிகையில் வர்றப்போ அதை ஸ்கிப் பண்ணுறோம். அப்போ இந்த தலைப்புகள் வைக்கிறதுல நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன? இப்போ நீங்கள் பெரிய இதுன்னா பேனர் செய்தியை சொல்கிறீங்க. பேனரு அப்புறம் உள்ளே இருக்க செய்திகள் கொடுக்கக்கூடியது. அது முதல்ல எப்படின்னா, மக்களுக்கு பயன்பாடு எந்த அளவுக்கு அதிகம் இருக்குதுன்றதை அந்த ரேஷியோவில் பார்த்துக்கிறோம். மக்களை அரசு சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் தனிப்பட்ட பிரச்சனை சார்ந்தும். ஒரு மிகப்பெரிய பூகம்பம், ஒரு இயற்கை பேரழிவு, அதுனா அது முன்னாடி இதாகுது. மற்றபடி எல்லா இதுக்கும் தலைப்புகளை அதோட ஈர்க்கக்கூடிய அளவில் வைக்கிறதுல சில பேர் ஒரு சாதாரணமாக இருக்கும், அதை படிக்க தோணாது. அதே செய்தி தான் இன்னொரு இதில் வந்திருக்கும். இப்போ உதாரணம் பழைய காலத்தில் ஒன்று பண்ணது பாருங்கள், ஒரு கட்சி மாறிக்கிட்டே ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நான் சொல்கிறது ரொம்ப வெங்குன்னு ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சி அப்படி மாறிட்டே இருந்தார். அதுக்கு ஒரு தலைப்பு வச்சுருந்தார், இங்கிருந்து அங்கு, அங்கிருந்து இங்கு, வெங்கு எங்கு, அவ்வளோதான். அப்படின்போது அது இது மற்ற கட்சி மாறினார்னு இன்னொரு இதில் இருக்கும். அதை படிக்க மாட்டாங்க. இதில் என்னடா ஒரு இருக்குன்னு அதில் ஒரு ஈர்ப்பும் ஒரு ஒரு புன்முறுவலோடு அதை அணுக இருக்கும். ஒரு ஹியூமரஸ் டென்ஸ் எல்லா செய்திகளுக்கும் அப்படி வராது. அதே மாதிரி அந்த பேரழிவின் வீரியத்தை தலைப்புகளிலே கொண்டு வரும். நான் முன்பே இது அப்போது தினமணியில் இருந்தப்போ தான் நடிகர் திலகம் சரி இறந்தப்போ நான் ஒன்று போட்டேன். அது ரொம்ப நாள் அப்புறம் எல்லோரும் இமயம் சரிந்தது அப்படின்றது. அது ஒரு அவ்வளோ ஹைட்டு அவ்வளவுன்றதுக்கான ஒரு இமேஜ் கொடுக்குறோம். அதெல்லாம் தலைப்புகளுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும். அப்போ நானே வச்ச ஒரு இது சொல்கிறேன்னு, அப்போல்லாம் நான் ரொம்ப காலமாக இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு சினிமாலாம் இந்த இவ்வளவு சேனல்கள் எவ்வளவோ பார்க்குறோம், ஒரு 100,000 படம். அப்போல்லாம் தூர்தர்ஷன், பொதிகை அது ஒன்று தான் இருக்கும். அதில் எப்போயாவது தமிழ் படம் வரும். அப்போ வந்து 3ஆம் பிறை வருதுன்னா அது செய்தி. அப்போ இது பொதிகையில் இன்று 3ஆம் பிறை அப்படின்னு போடுவோம். அப்படியெல்லாம் இருக்குது. அது ஆனால் திடீர்னு தள்ளி போகும், போட மாட்டாங்க. இது அடுத்த வாரம் வருதுன்னு. இப்படியே ஒரு 2-3 தடவை இதாகிடுச்சு. 4ஆவது தடவை வருது, உன்னை சலிப்பாக நான் தான் அதை போட்டு தூர்தர்ஷனில் இன்று 3ஆம் பிறையாம், அவ்வளோதான். அது பிரயாம் இருக்குல்ல, அந்த படம் 3ஆம், இப்போ தூர்தர்ஷனில் இன்று 3ஆம் பிறையாம் அப்படின்னா அது ஒரு ஹியூமரோட இது. அப்புறம் எலெக்ஷன் வந்து அப்போது ஃபுல்லாக அந்த பிரணாயிராக இருந்தப்போ நேஷ்னல் மீடியாவில், அப்போ நேஷ்னல்னால் அந்த அவங்க தூர்தர்ஷன் தான், அவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இங்கே பொதுகையில் வந்து அப்போ வந்து இங்கே சென்னை ஏதோ ஒரு பேரில் தானே இருந்தது. அவங்க ரொம்ப டல்லாக அதாக கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து ஒரு தலைப்பு வரைக்கும், தூள் கிளப்பிய டெல்லி டிவி, தூங்கி வழிந்த சென்னை டிவி அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி நம்ம அப்போ ஒரு கேட்சியாக இருக்கிறது இருக்கும். ஒரு அந்த செய்தியோட வீரியத்தை, ஆழத்தை
கொடுக்கறது அதில் கொஞ்சம் மெனக்கடணும். தலைப்பு வைக்கிறது ஒரு கலை தான். அது 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 மாதிரி தான். இப்போது இந்த க்ரைம் ரிப்போர்ட்டிங் இருக்கு இல்லையா, க்ரைம் ரிப்போர்ட்டிங்கில் வந்து ஃபேக்டோட ரோல் எவ்வளவு, யூகங்கள் கற்பனைகளோட ரோல் எவ்வளோ? இப்போ உதாரணமாக ஒருத்தர் குடும்பத்தோடு தற்கொலை பண்ணிக்கிறார். அவர் எப்படி வந்து ஒரு குழந்தைய வந்து மருந்து கொடுத்தாரு, தூக்கில் போட ஏற்பாடு பண்ணார், இப்படிலாம் டீட்டெயிலாக எழுதுகிறாங்க. ஆனால் அந்த ஸ்பாட்டில் இருந்து எல்லாருமே இறந்துடுறாங்க. அப்போ இது ஒரு ஃபிக்ஷனாக ஒரு நியூஸாங்கிறது எப்படி நம்ம டிசைட் பண்ணுறோம்? இல்லை, அது அப்படி எழுதக்கூடாது. ஆனால் அது எந்த மாதிரி பண்ணணும்னா, போலீஸ் கூறியதுன்னு, போலீஸ் வெர்ஷன். நம்ம இதில் ஒரு க்ரைம் ஸ்பாட்டில் இருந்து நடக்கிறது, அங்கே போய் நம்ம விவரிக்க, அது பின்னணியில் செய்தியில் முதல்ல கொடுக்கும்போது இல்லை, அது பேக்ஸ் பின்னாடி கதை வரும் பாருங்கள், அடுத்தது அதோட தொடர்பு ஃபாலோ அப். அதில் நம்ம எந்த இதில் இருக்கலாம், அந்த இருக்கலாம தான் இருக்கிற மாதிரி. ஆனால் எது நெருங்கி வருது உண்மையை அப்படின்றது இவ்வளவுக்களுக்கு சான்சஸ் இருக்குது. கடன் தொல்லையால் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தமாக அவ்வளவு கடன் இவ்வளவு நெருக்குதல் இருக்காங்க. அவர் நாள் தான் அவர் ரொம்ப கடுமையாக ஒரு கடனாளி, கடன் கொடுத்தவர் அவங்கள பேசியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிய வரும்போது ஒரு லிங்க் கொடுக்குறது, அவ்வளோதான். இதில் என்னென்னா ஒரு அதில் சென்சிட்டிவான இது இருக்குது. குழந்தைகள், இவங்க பெண்கள், இதெல்லாம் போட்டு வேற அவங்கள இழிவுபடுத்துகிற மாதிரி கொடுக்கறது, இறந்த பிறகு அவங்கள வந்து தூக்கில் போடுற மாதிரி அந்த மாதிரி செயலை செய்யவே கூடாது. இதனால தான் இந்த முறை தவறான உறவுள்ள அப்படி வராமல் பார்க்குறது தான் நல்லது. அப்படி வந்தாலும் என்று யார் கூறுனாங்களோ அவங்க அந்த இது தவிர்ப்பது தான் நல்லது. அது உண்மையாக ஆராய்ந்து அது கரெக்டாக செய்தி உறுதிப்படுத்தப்பட்டது தான் சொல்லணும். அந்த மாதிரி அதே மாதிரி இப்போது நம்ம இதுக்கு இவங்களுக்கு இதாக சொல்கிறேன், க்ரைம் இதை பேஸ் பண்ணி இப்போ வந்து எழுதுகிற ஆளுகள்லாம் இப்போ பெரிய திரைக்கதை ஆசிரியராகவே ஆயிட்டாங்க. உதாரணமாக எம்ஜி இந்துகோபன் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் எவ்வளோ மலையாள எழுத்தாளர் அவர். இப்போ அவர் வந்து மலையாள மனோரமாவில் சாதாரண ஒரு சப் எடிட்டராக தான் இருந்தார். க்ரைம் எல்லாம் அந்த இது பெரிய இது. இப்போ ஒரு படம் வந்திருக்கு, பொன்மான், பார்த்துருக்கீங்களா யாராவது? அந்த மலையாள இது ஓடிடியில் இதில் வருது. அதுக்கெல்லாம் அவர் கப்பா இப்படி நிறைய படம் எல்லாமே நியூஸ் பேஸ்டு, க்ரைம் பேஸ்டு இதை எடுக்கிறது. அவ்வளவு அந்த தன்மை க்ரைம் நியூஸில் அவ்வளவு இருக்குது, அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நீங்கள் கூட ஒரு தடவை சொன்னீங்களே ஒரு ஓடிடி இதுக்கு, அவ்வளவு வலிமை வாய்ந்த துறை தான் அது க்ரைம். இப்போ ரிப்போர்ட்டிங்கில் வந்து ரிப்போர்ட்டிங்னு பொதுவாக எல்லோரும் வந்து நினச்சிட்ருக்காங்க. எத்தனை வகையான ரிப்போர்ட்டிங் இருக்குது இதில்? இப்போ வந்து கோர்ட்டில் ரிப்போர்ட் பண்ணுறவங்க இருக்காங்க, சட்டசபையில் போய் பண்ணுறவங்க இருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை டைப் ஆஃப் ரிப்போர்ட்டிங் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் தேவைப்படுற ஒரு மேஜராக இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டிங் வகை, அதில் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படுற ஸ்கில் என்ன? இப்போ பீட் ரிப்போர்ட்டிங் போகிறாங்க, இப்போ ஹாஸ்பிட்டலில் பண்ணுறாங்க, அந்த மாதிரி இது எல்லாமே இப்போது நீதிமன்றத்துக்கு அதுக்கு தான் கொஞ்சம் அதுக்கான கலைச்சொற்கள் இதுக்கெல்லாம் தெரிஞ்சு என்ன சுப்ரீம் கோர்ட்டு இந்த எல்லா கோர்ட்டோட நடைமுறைகள், நீதிமன்ற நடைமுறைகள்லாம் தெரிந்த, அதில் நீதிமன்ற அவமதிப்பு ஆகிற மாதிரி செய்தி வரக்கூடாது, அவ்வளவு பொறுப்புணர்வோடு இருக்கிற ஒரு முக்கியமான இது அதில் போடணும். அப்புறம் ரொம்ப முக்கியமானது போலீஸ் இது க்ரைம் ரிப்போர்ட்டர்கள், அவர்கள் தான் ரொம்ப இது. க்ரைம்லேயும் ஸ்லிப் ஆகிறது ரொம்ப சான்ஸ் இருக்குது. அவசரத்தில் இந்த டிவியில் வர்ற மாதிரியெல்லாம் போட்டு நம்ம சட்ட வழக்குகளை சந்திக்கிறோம். ஸ்டேஷனில் ஒரு க்ரைம் ரிப்போர்ட்டிங் பண்ணுறவர்களுடைய டெய்லி ரொட்டீன் என்ன? அவர் அனைத்து இதுலேயும் தொடர்பு இருப்பார் நல்ல போலீஸ் இதில். அது தவிர அவங்க இப்போ நக்கீரன் கோபால் அவர்கள் சொல்ல போகிற மாதிரி தொடர்புகளை உருவாக்குதல், இந்த தொடர்புகளை உருவாக்குதல்ன்றது தான். இப்போ ஐபிஎஸ்சில் அவ்வளோ பேர், ஐஏஎஸில் அவ்வளோ பேர் தெரிஞ்சிருப்பாங்க. இப்போ நடந்தது பெருசாக தெரியாமல் இருக்கும் வெளியே, ஆனால் இவங்க தொடர்பு மூலம் இப்படி ஒன்று நடந்திருக்கு ஆமாம் அப்படின்னு வாங்கிட்டோம்னா அதெல்லாம் அது கான்டாக்ட் உருவாக்குறது அந்த ரிப்போர்ட்டிங் இதில் முக்கியமானது. அதே மாதிரி நீங்கள் நிறைய வணிகத்துக்கு பிஸ்னஸ், அதுக்கு பிஸ்னஸ் கலைச்சொற்கள், பிஸ்னஸ் ரீதியான இது எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது. அப்புறம் வந்து கார்ப்பரேஷன் நிறைய துறை இருக்குது, ஹாஸ்பிட்டலு, இது மாதிரி நிறைய பிரிவு இருக்குது. சிலதற்கு துறைமுகம், இப்படி நிறைய எவ்வளவு போடணுமோ ஒவ்வொரு பிரிவுக்கும் நம்ம போட்டுடலாம். ஸ்போர்ட்ஸுக்கு, விளையாட்டுக்குன்னா தனிப்பிரிவு, அது இப்போ நிறைய பெரிய செய்தியாக இருக்குல்ல இப்போல்லாம் முழு பக்கம் இந்த இதெல்லாம்
ஐபிஎல் இதெல்லாம் வரும்போது அதில் நிறைய இருக்கும். ஓகே, நீங்கள் கேள்விகள் கேட்கலாம் வந்துட்டு. உங்கள் சார்பாக நான் ரொம்ப நேரம் கேட்க முடியல என்னால். அந்த அவங்க கேட்குறாங்க. சார் இப்போது வந்து ஒரு செய்தியை வந்து நம்ம செம்மையாக்குறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியோடைய கட்டமைப்பு 5W1H இருக்கு இல்லைங்க சார், அது வந்து எப்படிங்க சார்? புரியல. ஒரு செய்தியை வந்து நம்ம வந்து கேட்குறோமோ இல்லை போய் பார்க்குறோமோ, ஒரு செய்தி நமக்குள்ளே வந்துடுச்சு, அதை வந்து ஒரு வடிவத்துக்குள்ளே மாற்றிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம அதை செம்மையாக்க முடியும். அந்த வடிவத்துக்குள்ளே நம்ம மாற்றும் போது இந்த 5W1H சொல்லுவாங்க இல்லைங்க, அது வந்து எல்லா இடத்துலையும் பயன்படுமா இல்லை ஒரு சில செய்திகளுக்கு மட்டும் பயன்படுமா? இல்லை, எல்லா இடத்துலையும் தெளிவுன்னு இருக்கு இல்லையா? இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து நிருபர்களுக்கான பணி, அது செம்மையாக்குறதுன்றது அடுத்தது வந்துடும். இங்கே எடிட்டோரியல் போர்டுக்கு அவங்க தான் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிறது அந்த 5W இது இருக்குல்ல, அது வந்து எதுக்கும் இல்லை, எல்லாத்துக்குமே தேவை. ஏன்னா எங்கே நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படின்றத அந்த இது கொடுத்தீங்கன்னா தான் தெளிவு கிடைக்கும். நீங்கள் ஒரு பெரிய விபத்து, ரயில் விபத்து அப்படின்னா எங்கே ரயில் விபத்து, எந்த ரயில், எவ்வளோ கிலோமீட்டர் வேகத்தில் போச்சு, என்ன சிக்னல் தொகுறாரா, மனித இதா இல்லைன்னா சதியா, சபடைக்கு ஏதாவது நடந்திருக்கா அப்படின்னு அவ்வளவு பார்க்குறதுக்கு இந்த இது முக்கியம். அது எதுக்குன்னு இல்லை, எல்லாத்துக்கும் தேவை. செம்மையாக்குறதுன்னா அது வந்து அவங்க அப்படி ரிப்போர்ட்டர்கிட்ட தடை சொல்லக்கூடாது, மொத்தமாக கொட்டிடுவாங்க. அதில் நம்ம வந்து இல்லைன்னா நீங்கள் சுருக்கமாக கொடுங்கன்னா அவங்க நிறைய வைட்டல் பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட்டுகள் எல்லாம் விட்டுருவாங்க. அவங்க மொத்தமாக கொடுக்கட்டும். நம்ம இங்கே எடிட்டோரியல் போர்டு இருக்குல்ல, அவங்க தான் செம்மையாக்குறது. இப்போ நான் அந்த தொழில் தான் செஞ்சுருக்கேன், செம்மையாக்க. அதனால தான் இந்த தலைப்பு கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் எடிட் பண்ணி எது வரணும் முன்னாடி, எது பின்னாடி, நிகழ்வுகளை பின்னாடி செஞ்சதெல்லாம் இதாகி அப்படியெல்லாம் ஒரு வடிவம் இருக்குது. அது போக போக நீங்கள் உள்ளே வந்தீங்கனாலும் ஒரு புரிதல் இதாயிரும். அது நான் சொன்னேன்ல, தொடர் பயிற்சி படிச்சுக்கிட்டு இருந்தாங்கனாலே புரிஞ்சிடும். தேங்க்யூ சார். எனக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு டவுட் சார். நான் ஒரு செய்தித்தாளில் வந்து நான் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தேங்க சார். எனக்கு வந்து செய்தித்தாளில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பக்கம் இருக்கு இல்லைங்க சார், முதல் பேஜ், அது வந்து எதன் அடிப்படையில் வந்து தீர்மானித்து அவங்க போடுறாங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் ஒரு சார். நான் அவங்கக்கிட்ட கேட்கும் போது சரியான பதில் இல்லைங்க சார். இப்போ நீங்கள் தினகரனில் ஒரு செய்தியை வந்து முதல் தாளில் நீங்கள் போடுவீங்கன்னா எந்த மாதிரி செய்தி சார் எடுத்து போடுவீங்க? அது அந்த நாள் நிகழ்வில் எதில் முதன்மைன்னு நம்ம அது ஒரு இப்போ பாருங்கள், இன்றைக்கி என்ன வந்திருக்குன்னா, இந்த காப்பீட்டு அரசு ஊழியர்களுக்கு 1 கோடிக்கான இன்சூரன்ஸ், அது ஒரு மிகப்பெரிய, ஏன்னா அரசு ஊழியர்களோட மேஜர் அங்கே எவ்வளோ பெரிய ஒரு இது, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அவர்களுக்கான பயன்படுது அதுதான் முதன்மையானது. அப்படி எடுப்போம். சில பேர் அதை மாற்றி இருப்பாங்க, பருவமழையை போடுவாங்க, பருவமழை முன்னேற்பாடுகள் இருக்குது, அதில் எடுக்கிறதுல விதம் இருக்குது. ஆனால் நம்ம மக்கள், பெருவாரியான மக்கள் அவங்களுக்கு பயன்படுறத பாதிப்பு, இயற்கை பேரில் பெரிய அளவு இருந்தால் அதை தான் முதல் பக்கத்துக்கு போகும். ஒரு சாதாரண இதுனா 2ஆம் பக்கம். இப்போ விமானம் 7-9 விமானங்கள் தாமதம்னு வச்சுக்கோங்க, அது சில நேரங்களுக்கு முன்னாடி வர்றதுக்கும் சாத்தியதை உண்டு. ஆனால் அது அவ்வளவு இது இல்லை, தாமதம். இங்கே சென்னையில் இருக்கிற ஒரு பிரிவு உங்களுக்கு அவ்வளவுதானே, அது 2ஆம் பக்கம் அப்படின்னு போயிடும். முதல் பக்கத்தில் எது அன்னைக்கு நிகழ்ந்ததில் தலையாய செய்தி, அதுதான் தலைப்புச் செய்தி. எது மக்களுக்கு பெரிதும் பாதிப்பு, பயன் எல்லாம் அளிக்கக்கூடிய செய்தியை, அது முதன்மை செய்தி. அதுக்கப்புறம் செய்தித்தாளில் வந்து இப்போ நான் ஒரு செய்தி படிச்சுட்டு இருக்கேன், அங்கே முடிஞ்ச உடனே அடுத்து வந்து இதன் தொடக்கம் வந்து 3ஆம் பக்கத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி போடுறாங்க சார். ஏன் சார் அந்த மாதிரி போடணும்? அவங்க முழுசாகவே செய்தி அங்கே முடிச்சு இல்லை இடக்கட்டுப்பாடு. இப்போ அதை எப்படி சொல்கிறது, அது லேஅவுட்டுன்னு ஒரு அது பக்க அழகியல் அது ஒன்று இருக்குது. இப்போ மொத்தமாக ஃபுல்லாக போட்டிங்கன்னா ஒரு பக்கம் பாலைவன தோற்றம் இருக்கும், அதுக்கு தான் ஒரு இது இருக்கும். இப்போ அதுக்குள்ளே ஒரு விளம்பரம் வந்திருக்கும். நீங்கள் ஒரு 3 காலம் போடுறீங்க, ஆனால் அது முதல் பக்கத்துக்கான செய்தி, அதோட அளவு இவ்வளவு தான், 20 இவ்வளவு சென்டிமீட்டர் அதுக்குள்ளே அடக்கணும். அதுக்குள்ளேயே சில முதல் பக்கத்துக்கு மட்டும்தான் இந்த விதி விலக்கு, அதுக்குள்ளேயே வேறு பக்கம்னா அது உள்ளேயே அந்த செய்தியை சுருக்கி, ஆனால் அந்த அந்த உண்மை கருப்பொருள் இருக்குல்ல, உண்மையான நியூக்ளியஸ், அந்த அர்த்தம் மாறாமல் அதே குறைந்த வடிவில் கொடுக்கலாம். ஆனால் முதல் பக்கத்துக்கு விரிவாக வேணும்னா அப்போ தான் தொடர்ச்சி விடுறது, முதல் பக்கத்தில் தான் அந்த தொடர்ச்சி இருக்கும். அதாவது எங்கள் பத்திரிக்கை பொறுத்த சில பேர் உள்பக்கங்களுக்கும் தொடர்ச்சி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். அதுதான் இட அமைவு, இதுதான். அதுதான். ஆமாம்.
அதாவது ஒரு ஸ்டேட் நியூஸ் இருக்கும், ஒரு சென்ட்ரல் நியூஸ் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 3-4 செய்திகள் ஹெட்லைனுக்குள்ளே இது அந்த வேல்யூவோடு வர்றப்போ முதல் பக்கத்தில் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, அந்த 3 செய்தியுமே. ஆனால் ஒவ்வொரு செய்தியும் டீட்டெயிலாக இருக்கப்போ நம்ம தொடர்ச்சி கொடுத்து தான் ஆகணும் வந்துட்டு. அது உலகம் முழுக்க இருக்க ஒரு நடைமுறை. ஒரே செய்தி ஃபுல்லாக இருந்துச்சு, அடுத்த ஒரு முக்கியமான செய்தி 3வது பக்கத்தில் இருந்ததுன்னா அது அந்த செய்திக்கு செய்கிற நியாயமாக இருக்காது இல்லையா? அது ஒரு விஷயம். வேறு சார் சார் வணக்கம் சார். இப்போ இருக்க பெரும்பாலான பத்திரிகைகளை வந்து செய்திகளை விட விளம்பரங்களுக்கு அதிகமாக பக்கம் ஒதுக்குறது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்க விளம்பரம். விளம்பரம் ஒரு வருவாய்க்கான வழி, அதை ஏன் அடைக்க பார்க்குறீங்க? செய்தியை விட இல்லை அதுக்கு பக்கத்தை கூட்டுவாங்க. அப்படின்னா இப்போது 14 பக்கம் 12 பக்கம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நிறைய செய்தி வந்தால் கூடுதலாக பக்கம் வந்துடும், பக்கத்தை கூட்டிடுவாங்க. அந்த ரேஷியோ இருக்கும். இவ்வளவு செய்தி விளம்பரங்களுக்கு இவ்வளவு இது இருக்கும். சில பேர் அது இல்லாமல் மொத்தமாக பண்ணுறது அந்த வழக்கமும் இருக்குது. சில பத்திரிகையில் மேக்ஸிமம் அப்படி பண்ண மாட்டாங்க. எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா பக்கத்தை கூட்டிடுவாங்க. அந்த வரையறை இருக்குல்ல, 12 பக்கம்னா அதை 14 ஆக்கிடுவாங்க. இப்போது ஒரே இது ஒரு டெண்டர் ஆடு 5-6 பக்கத்துக்கு வரும். அப்போ வந்து நீங்கள் 12 பக்கமே வச்சா மொத்தம் 6 பக்கத்தில் தான் நியூஸ் இருக்கும். அப்போ கூடுதலாக இன்னொரு 2 பக்கமோ 4 பக்கமோ கூட்டிடுவாங்க. ஆனால் உங்களுக்கு அங்கே அந்த பக்கத்தை பார்க்கும்போது இவ்வளோ பெரிய விளம்பரத்துக்கு இடையில் சின்னதாக இருக்கிற மாதிரி, அதில் இடம்பெற வேண்டிய செய்திகள் எல்லாம் மற்றொரு பக்கத்தில் இருக்கும். இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ தினகரன் பேப்பர் எப்போ எவ்வளோங்க? இப்போ 14, 12, 14 இல்லை விலை வந்து 5, சண்டேயில் 8. 5 ரூபாய்க்கு பேப்பர் தராங்க இல்லையா? அவ்வளோ பேஜஸை நீங்கள் 5 ரூபாய்க்கு பிரிண்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? பெரும்பாலான பத்திரிக்கையை விளம்பரங்கள் தான் நடத்துகிறாங்க. விளம்பரங்கள்னா அந்த பத்திரிக்கையே வர முடியாது. நீங்கள் பாருங்களேன், இப்போ வந்து ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா வருது, அப்படி பக்கமாக ஒரு 30-40 பக்கம் கூட கொடுப்பாங்க சண்டேஸில். ஆனால் ப்ரைஸ் வந்து ஒரு 10 ரூபா இதுக்குள்ளே தான் இருக்கும் வந்துட்டு. நீங்கள் எப்படி யோசிச்சாலுமே அந்த ப்ரைஸுக்கு அந்த பேப்பரை பிரிண்ட் பண்ணவே முடியாது. அப்போ அட்வர்டைஸ்மெண்ட்டோட இதோடு தான் அந்த பத்திரிகைகள் பிரிண்ட் ஆகுது. இதுக்கு மட்டும் இல்லை, டிவி சேனல்ஸ் எடுத்துக்கோங்க. விளம்பரம் இல்லைன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன வருமானம் வரும்? இங்கே பேப்பருக்கு இந்த 5 ரூபாயை வச்சு அவங்க அந்த பத்திரிகையை நடத்தவே முடியாது. அது வந்து பேப்பர் இண்டஸ்ட்ரி, பிரிண்ட் இண்டஸ்ட்ரியினுடைய பேசிக்கான விஷயமே அதுதான். வணக்கம் சார். சார் இப்போ செய்தித்தாள் வந்து தனியார் மருத்துவமனையில் விபத்து, தனியார் கொள்ளையில் பிரச்சனையே சொல்கிறீங்க சார். ஏன் சார் அந்த பேர் அனௌன்ஸ்மெண்ட் வெளியிட மாட்டுறீங்க? தனியார்னு சொல்லிட்டு முடிச்சிடுறீங்க சார். அது சில எல்லாம் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. சிலதில் என்னென்னா விளம்பர இதாக தான் இருக்கும். அதுக்கு அந்த மாதிரி தான் ஏதோ பாதிப்பு, அவங்களுக்கு வேறு பேர் கெட வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு அதனால தான் அவங்களுக்கு தனியாக. அது நேர்மறையான விஷயம் நடந்தால் கூட போட மாட்டீங்க சார்? இல்லை, அது போடுவாங்களே. அது வந்து இன்னொன்று அவங்களுக்கு ஒரு இது மாதிரி, அதில் வர்ற செய்தியோட தன்மை தான் முக்கியம். அந்த நிறுவனம் அப்படின்னு இல்லை, அதை வந்து நம்ம அவங்களுக்கு விளம்பரப்படுத்துகிற மாதிரி அப்படின்னு ஆயிரும். உலகத்தில் இருக்க எல்லா மீடியா, ஒரு சின்ன பத்திரிக்கை பெரிய பத்திரிகையிலேருந்து அதுக்கு அவங்களுக்கு ஒரு பாலிசி இருக்கும். அந்த பாலிசிக்கு உட்பட்டு தான் நியூஸ் வந்து கேரி ஆகும், அல்லது நியூஸ் வந்து எடிட் ஆகும், எல்லாமே ஆகும். விளம்பரங்கள் உட்பட நான் சொல்கிறேன் நான். அதனால இந்த பாலிசிக்கு வெளியே ஒரு மீடியா கூட கிடையாது வந்துட்டு. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க. அதனால் மீடியா பாலிசின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு பாலிசியை வச்சு இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறப்போ அவங்களுக்கு ஒரு அப்ரோச் இருக்கும். இதே இன்னொரு நிறுவனத்துக்கு போகிறப்ப வேறு ஒரு அப்ரோச் இருக்கும். மீடியாவில் வந்து நம்ம வேலை செய்கிறப்போ நம்ம சுவிட்ச் ஓவர் ஆனால் கூட வந்து அந்த மீடியாவுடைய பாலிசி என்ன, அவங்க ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத அதில் இருக்க டிஃப்ரென்சஸை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஜேர்னலிசம் ஃபீல்டுக்கு போகிறவங்க, இல்லை நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டு, நான் என்ன வேணால் எழுதுவேன், அல்லது என்ன நான் விரும்புகிற நியூஸ் சொல்லணும்னு எதிர்பார்க்கவே முடியாது. எல்லாமே வரையறைகளுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு உட்பட்டு தான் உலகத்தில் இருக்க அத்தனை மீடியாவும் ஃபங்க்ஷன் ஆகுது. வேறு யாரோ கேள்வி கேட்குறாங்க சார்? சார் வணக்கம் சார். சார், ஒரு முக்கியமான செய்தியோ அல்லது ஒரு செய்தியோ வருது, ஒரு அதில் வெளியிடுறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அரசியலோட தாக்கம் எவ்வளோ சார் இருக்கும்? நீங்கள் சந்தித்த ஒரு அது மாதிரி ஏதாச்சும் ஒரு நிகழ்வு கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ வந்து ஒரு முக்கியமான செய்தி, அன்னைக்கான முக்கியமான செய்தி, இல்லை ஒரு மேற்பட்ட செய்தி ஏதோ ஒன்று வெளியிடுறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அரசியலோட தாக்கம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அரசியல் சார்ந்துள்ள செய்திகளுக்குரிய தாக்கம் தான் இருக்கும். இப்போ
எல்லா செய்திகளுக்கும் அரசியல் நீங்கள் கேட்குறது வந்து எப்படி அது பொலிட்டிக்கலாக. இல்லை சார், இப்போ வந்து ஒரு கட்சி சார்ந்த ஒரு செய்தி வெளியிடுறீங்க, உங்கள் பத்திரிக்கையில் ஒரு கட்சி சார்ந்த ஒரு செய்தியோ அல்லது ஒரு அரசு சார்ந்த ஒரு செய்தியோ வெளியிடுறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி அரசியல் தாக்கம் இருக்குமா அப்படிங்கிறது தான் என் கேள்வி. ஆமாம், அப்படி இருக்கும் அப்படின்னா அந்த தாக்கம் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கும், இல்லை எந்த அளவில் இருக்கும்? அது நம்ம ஒவ்வொரு செய்தியின் தன்மையை பொறுத்தது. அதை பற்றி தான் அடுத்து நம்ம பேசுகிறதுக்கு இந்த வந்துட்டுருக்காரு பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால் அவர்கள். அவர் உங்களுக்கு இதை பற்றி எல்லாம் தெளிவாக சொல்வார். இவர் தாக்கம் எல்லாம் அவருக்கு தான் தெளிவு. ஓகே, முடிச்சுக்கலாமா? ரொம்ப முடிஞ்சிருச்சு, அவ்வளோ. சொல்லுங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. இப்போது பத்திரிக்கை வந்து நம்ம வந்து 4ஆம் தூண் சொல்கிறோம். அதோடைய பணிகளாக அறிவுறுத்தல், அறிவுறுத்துதல், உதவி செய்தலாம் நிறைய சொல்கிறோம். ஆனால் கூட அந்த பத்திரிக்கை ஒரு வெறி பிடிச்சி போய் அலைகிற மாதிரி எதையோ கிரைம் நியூஸை மட்டும் மக்கள்கிட்ட போகிறது இருக்கட்டும். எடுத்துக்காட்டாக இப்போ அவர் சொன்ன மாதிரி, இப்போ நான் வந்து மாநில கல்லூரி ஐயா. இப்போ எங்கள் மாநில கல்லூரியில் வந்து நாங்கள் வந்து உலக அளவில் வந்து சிலம்பம் நாங்கள் வந்து சுற்றுறோம். நிறைய NCC NSSல நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. குப்பைலாம் வந்து மெரினா பீச்சில் எடுக்கிறோம். இதை ஒரு நாளும் செய்தியாக போடாமல், அந்த நல்லது எதுவுமே போடாமல், இந்த பச்சை பெண்களூரில் அடிச்சுட்டாவோ இல்லை இந்த ரூட்டு பிரச்சனை இதை மட்டுமே போட்டு ஃபோக்கஸ் பண்ணுறது அந்த காலேஜ் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு நிறுவனத்து மேலேயோ தப்பான அபிப்பிராயம் வராதாங்க ஐயா? இல்லை, அது கல்லூரிகளுக்கான செய்தி, நல்ல நலத்திட்ட செய்திகளும் வருது. ஆனால் இது வந்து ஒரு பரபரப்புக்கான ஒரு தாக்குதல், அது வந்து இயல்பாக வர்றது தான். ஆனால் உங்களுக்கு ஒரு இதழ் இப்போது நாளிதழில் அதுக்கான ஸ்பேஸு கொடுக்குறோம். அப்படி இல்லாமல் இதழ்கள் வருது பாருங்கள், அதில் ஒரு பெருசாகவே இப்போ இதுனா குங்குமத்தில் வந்தால் அதை பற்றிய பெருசாகவே வருது. இப்போ நாங்கள் கல்லூரிகளுக்காக ஞாயிற்றுக்கிழமையில் பெரிய தனியாக என்னென்ன கண்டுபிடித்து அரசு பள்ளி மாணவர்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு பரிசே ஒரு கொடுக்குறோம். எவ்வளவோ 5000 10,000 எல்லாம் கொடுக்குறோம். அப்படி இது ஏதாவது 1-2 விதிவிலக்குகளை வச்சு நீங்கள் பொதுமைப்படுத்த முடியாது. பொதுமைப்படுத்தல. இல்லை ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்கிறேன் இருங்க. நீங்கள் வந்து பேப்பர் எல்லாமே பார்க்குறீங்களா? பார்க்குறேங்க ஐயா. இப்போ உதாரணமாக இந்த நிகழ்ச்சி நடக்குது. இது முழுக்க முழுக்க மாணவர்களுக்காக நடத்தப்படுற நிகழ்ச்சி. ஆமாம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை பற்றி எல்லா செய்தித்தாள்களுமே இந்தந்த தலைப்புகளை நடத்துகிறாங்க, மாணவர்கள் பங்கெடுத்துங்கன்னு இவர் வேலை செய்யக்கூடிய தினகரன் உட்பட தினமணி எல்லா பத்திரிகைகளுமே செய்தி வெளியிடுறாங்க. அந்த செய்தியை நாங்கள் கொடுக்குறோம். இப்போ உங்கள் காலேஜில் நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, ஒரு ஈவெண்ட்டை வந்து நீங்கள் பண்ணுறீங்கன்னா எவ்வளவு காலேஜ் ஈவெண்ட் வந்து நியூஸ் பேப்பரில் கேரி ஆகுது தெரியுமா? இன்னொன்று ரூட்டு தலை மாதிரி பிரச்சனைங்க. அது வயலன்ஸ்னால் வயலன்ஸை பேப்பர் வந்து கவர் பண்ணும். அது எந்த நிறுவனத்துக்கு எதிராக இல்லை, எந்த இன்ஸ்டியூஷனுக்கு எதிராக இல்லை. ஒரு பப்ளிக்கில் ஒரு விஷயம் வந்து அசம்பாவிதம் நடக்குதுன்னா நியூஸ் பேப்பர் அது முதல்ல எடுப்பாங்க. உங்கள் காலேஜ் ஈவெண்ட்ஸு, கல்லூரி செய்திகள் நீங்கள் ஒன்றுமே இல்லை. இப்போ எங்கள் நூலகம் கீழே இருக்குது, நீங்கள் போங்க, 10 நாள் நியூஸ் பேப்பர் எடுத்துங்க, மார்க் பண்ணிகிட்டே வாங்க. எவ்வளவு சோஷியல் வெல்ஃபேர் விஷயங்கள், காலேஜஸில் நடக்கிற கல்ச்சுரல்ஸு, அப்புறம் பொது நிகழ்ச்சிகள், நாட்டு நலத்திட்டங்கள் எல்லாமே கவர் பண்ணுறாங்க. வெறும் கிரைமை வச்சு வந்து எப்படி ஒரு பேப்பர் நடத்த முடியும்? அவ்வளோ கிரைம் இல்லை நாட்டில். இப்போ நம்ம நடக்கிற நிகழ்ச்சி இப்போ தினமலர்லையோ இல்லை தினமலர்லையோ வந்துச்சு சார், வந்துச்சு சொல்கிறேன். நான் இன்னைக்கு கூட பார்த்துட்டு வரேன் சார். டெய்லி நடக்கிற ப்ரோக்ராமை டெய்லி போடுவாங்களா? 14 நாள் இந்த நிகழ்ச்சிகள் நடக்குது, இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு டீட்டெயிலாக நியூஸ் எல்லா பேப்பர்லேயும் போடுறாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இதே மாதிரி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க, அது முழுக்க கவர் பண்ணி போட்டிருக்காங்க. வந்துட்டு நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு எது பிடிக்குதோ அது மட்டும் இந்த பேப்பரில் இருக்குன்னு நினச்சிக்கிறோம். வந்துட்டு அப்படி கிடையாது. என்ன ஒரு வருத்தம் அப்படின்னா, தனியார் கல்லூரியில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த கல்லூரி சார் நீங்கள் அப்படி பிரிக்காதீங்க சார். போடாமல் சார் தனியார் கல்லூரி சார் திரும்ப சொல்கிறேன், முதல்ல கல்லூரியில் பிரச்சனை பண்ணாதீங்க சார். முதல்ல நிறுத்துங்க நீங்கள். அப்புறம் அவன் ஏன் போடுறான் போடலங்க, அடுத்த பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏன் சார் பிரச்சனை பண்ணுறீங்க? எதுக்கு படிக்க தானே போகிறீங்க? எதுக்கு அங்கே போய் இதெல்லாம் பண்ணிருக்கீங்க? அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னன்னு பேசுவோம். அவன் ஏன் இப்படி ரிப்போர்ட் பண்ணுறான், இவன் இப்படி பண்ண பேச முடியாது. நம்ம வந்து காலேஜை வந்து காலேஜாக நடத்துகிறோமா, இதுதான் முக்கியமான விஷயம். எனிவே இதில் ஒரு பெரிய அறிவால் வெட்டு கல்லூரி மாணவர்களுக்கு அதெல்லாம் தடுத்தால் தான் சிலம்பம் போன்ற ஆட்கள் வெளியே வர முடியும், நல்ல நிகழ்ச்சிகளை ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஆனால் அதுக்கு சொல்கிறோம், எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டு இருக்கோம். சில நாள் ஒரே இதை போட முடியாதுல்ல, ஒரு நேரம் பின்னாடி கூட வரும். இது வந்து அப்பயே போட வேண்டிய ஈவெண்ட் ஒன்றும் இல்லை, அதுக்கான தகுந்த காலம் ஸ்பேஸு இதெல்லாம் இருக்குது. அப்படி தான். ஓகே, அவ்வளோதானே. நன்றி. தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.